மார்கழி மாத அமாவாசை தினத்தை ஒட்டி ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், பல்வேறு தரப்பினர் அங்கு மார்கழி மாத அமாவாசையை ஒட்டி தீர்த்த கடற்கரையில் குளித்து வழிபாடு நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன? வணக்கம் பத்மநாதன். அதாவது மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் வரை இருந்திருக்காங்க. அதாவது தீர்த்தம், மூர்த்தி, ஸ்தலம் இப்படி முப்பெருமைகளுடைய ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், அதே போல அமாவாசை மற்றும் திருவிழா காலங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இருந்து வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இன்று தமிழ் மாத அமாவாசையை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே ராமேஸ்வரம் வருகை இருந்து ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி விட்டு தங்களுடன் வாழ்வு மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு வருகின்றனர். இந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தால் கிட்டும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்த சூழல்ல தற்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில புனித நீராடி வருகின்றாங்க. புனித நீராடி விட்டு முன்னோர்களுக்கு திதி திருப்பணம் எள்ளுப்பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுத்து வருகிறாங்க. அதனைத் தொடர்ந்து திருக்கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களிலும் அதே போல ராமநாதசாமி மற்றும் ஸ்ரீ பர்வதேவர்த்தினி அம்பாளை பல மணி நேரமாக நீண்ட வரிசை நின்று காத்திருந்து தற்போது பக்தர்கள் தரிசனம் செய்து வராங்க. இந்த நிலையில பக்தர்கள் வரியை ஒட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில ஏழாம் போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. எந்த ஒரு அசம்பவ சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. அதே போல இன்று ராமேஸ்வர பகுதியில கூட்ட நெரிசல் காரணமாக அனைத்து சாலைகளுமே தற்போது ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டு தற்போது அனுப்பப்பட்டு வருகிறாங்க. இன்று மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் பகுதியில தற்போது கூட்ட நெரிசலாக இருக்கிறது. பத்மநாதன், காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.